ज्ञानदायिनी अम्ब विमलमतिदे अम्ब विमलमतिदे. குழந்தைங்களா, இன்னைக்கு நாம எல்லாரும் பெருமைப்படணும். எல்பி ஸ்கீம்ல ஸ்காலர்ஷிப் தேர்வுல மாநிலத்துல முதல் மார்க் எடுத்தது நம்ம ஸ்கூல் தான். அதை வாங்கி கொடுத்து நம்ம ஸ்கூலை பெருமைப்படுத்தின நம்ம கனகாவை நாம பாராட்டணும். கண்ணா செல்லக்குட்டி, டே கண்ணா, டே கண்ணுக்குட்டி, அழாதடி. அத கொடு ராஜா, இது கொடு. இது அப்படி ஜே 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 ஜே. கண்ணா அழாதடி, செல்லக்குட்டி இல்ல கண்ணுக்குட்டி. கண்ணா அழாதடி, இந்த கொடு, இது கொடுப்பா. ஏ கண்ணுக்குட்டி, உங்க அம்மா இப்போ வந்துருவாங்கண்ணா. செல்லம் அழாதடா கண்ணா, அழாதடா அழாதடா. ஓ, இன்னைக்கு நீ சீக்கிரம் வந்துட்டியா? சீக்கிரமா? என்ன தெரியல, அவன் அழுதுகிட்டே இருக்கான். ருக்மணி, சாயந்தரம் ஆனது கூட எங்களுக்கு தெரியவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா நீ வரும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கு இவனை பிரியணுமேனு. நீ வரக்கூடாதுன்னு கூட நாங்க வேண்டி இருக்கோம். இல்ல நீ வரக்கூடாதுன்னு இல்ல, சீக்கிரமா வரக்கூடாதுன்னு. நீங்க இருக்கிறதுனாலதான் நானே நிம்மதியா இருக்கேன். அம்மாவை காணும் அழுதியா செல்லம்? இன்னைக்கு என்னன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்கான். ஜுரம்லாம் இல்ல, ஆனா முதல்ல எனக்கு சந்தேகமா இருந்தது. குழந்தை முகம் வாடினாலே மனசு கஷ்டமாயிடுது. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் வரேன்க்கா. கனகா ஸ்கூல்ல இருந்து வந்துடுவா, பசியோட இருப்பா. போய் சமைக்கணும். வா செல்லக்குட்டி. அம்மா அம்மா, பாப்பா பாத்து வா. சிஸ்டர், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, என் குழந்தை. சிஸ்டர், சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க. நீங்க அழுதாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காரு, வரணும். அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. இல்லாம நாங்க என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இங்க பாருங்க, இங்க நின்னு நீங்க அழறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. குழந்தை பிழைக்கணும்னா நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போய் ஆகணும். நேரத்தை வீணாக்காம அதையாவது பண்ணுங்க. குழந்தைக்கு ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. டாக்டர், என் குழந்தை. இருமா, நான் பாக்குறேன். இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரு? என்னது? வேற ஆம்பளைங்க யாரும் வரலையா? வேற யாரும் இல்ல. இந்த பேப்பர்ல சைன் பண்ணணும். அப்புறம் சர்ஜரிக்கு காசும் கட்டணும். காசா? 2000 ரூபாய் கவுண்டர்ல கட்டணும். வேகமா கட்டுங்க, காசு கட்டினாதான் ஆபரேஷன். இப்ப என்கிட்ட காசு இல்ல. ஆனா அப்புறம் என்னம்மா? டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துங்க. ஆபரேஷனுக்கான பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு செஞ்சிருவேன். முதல்ல பணத்தை கட்டுங்க, அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அப்படி சொல்லாதீங்க டாக்டர். இவ்ளோ காசுக்கு நான் எங்க போவேன்? பாருங்க, இது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் தான். உங்களுக்காக என்னால அந்த ரூல்ஸை மாத்த முடியாது. எப்படியாவது சீக்கிரம் கட்ட பாருங்க. இந்தாங்க, கையெழுத்து போடுங்க.
அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், ரொம்ப அவசரம், முக்கியமான விஷயம். சாப்பிடுமா. இரு வரேன். ஹலோ அப்பா, நான் தான் ருக்மணி பேசுறேன். ஹலோ அப்பா, என் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ அப்பா, இங்க பாரு, ரொம்ப நேரம் பேசக்கூடாது, சீக்கிரமா பேசி முடி. யாரு யாரு? என்ன 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 வேணும்? கேட்டு கொஞ்சம் திறங்கல, நான் முதலாளிய பார்க்கணும். ஆனா முதலாளி இந்த நேரத்துல பார்க்க முடியாது, நீ போயிட்டு காலையில வாமா. தயவு செஞ்சு கேட்ட திறங்க. ஆனா கதவெல்லாம் திறக்க முடியாதுமா. தாசு, அங்க என்னடா சத்தம்? இந்த பொம்பளை இந்த நேரத்துல வந்து கத்துது முதலாளி. யாரா அது? ருக்குமணி ருக்குமணி. உள்ள விடுற அவள. சரி சரி உள்ள வா, முதலாளியை கூப்பிட்டாரு, வா. என்ன இந்த நேரத்துல? என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஆபரேஷன் செய்ய நிறைய செலவாகுமா, முதலாளி தான் உதவணும். உன் பொண்ணு மேல வண்டி மோதிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அடி கொஞ்சம் பலமா தான் இருக்குன்னு பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. காசு தராம அவங்க ஆபரேஷன் செய்ய மாட்டாங்களாம். என் பொண்ண காப்பாத்துங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? சொல்லிக்க வேணா நான் முதலாளியா இருக்கலாம், ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கும் அந்த கர்த்தருக்கு தானே தெரியும். என்கிட்ட இப்ப பணமே இல்ல. அப்படி சொல்லாதீங்க முதலாளி, என் வாழ்க்கை முழுக்க உங்க கம்பெனில வேலை பாக்குறேன். நீ என்னதான் சொன்னாலும் என் கையில காசு இருந்தா தானே கொடுக்க முடியும். நீ வேற எங்கேயாவது கேட்டு பாரு. முதலாளி, என்ன கை விட்டுறாதீங்க. என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எனக்கு என் பொண்ணை காப்பாத்தணும். இந்த நிலைமையில நான் உன்னை என்ன பண்ண போறேன்? உன் மேல எனக்கு ஆசை இருந்தது என்னவோ உண்மைதான். அது எப்பவோ, அன்னைக்கு என்னவோ ரொம்ப முறுக்கிக்கிட்ட பெரிய பத்தினி. இப்போ உன்னை பார்த்தால எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ முதல்ல கிளம்பு, இல்லனா உன் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது. முதலாளி, ஆள விடு. என்னடா அது பெரிய தொல்லையா போச்சு. டேய், இவ்வளவு குடும்ப வெளியே விடுறா. வெளியே தள்ளிட்டு கேட்ட போடுறா. ஆமா, போய் வேற எங்கேயாவது கேட்டு பாரு போ. லீலாக்கா, லீலாக்கா. ஆறு இந்த நேரத்துல நீயம்மா? என்னம்மா? ருக்மணி, என்னாச்சு? வாடா. இப்ப இவனுக்கு எப்படி இருக்கு? என்னாச்சுடி, என்னன்னு சொல்லு. அக்கா, என் பொண்ணு, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா, இல்லனா என் பொண்ணு. அடுக்கடவுளே, அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கா? காசு தரலன்னா ஆபரேஷன் செய்ய மாட்டாங்களாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு காசு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவளை எடுக்கல. இப்போ வர்கீஸ் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் கட்டணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு.
நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. என்ன கைவிட்டுறாதீங்க. என் பொண்ணோட உயிரை எப்படியாவது காப்பாற்றாத ருக்மணி. அது இப்போ இவ்ளோ பெரிய தொகைன்னு கேட்டா அப்படி சொல்லாதீங்க. எனக்கு யாரும் இல்ல. என் பொண்ண காப்பாத்தணும். என்ன கைவிட்டுறாதீங்க அக்கா. எனக்கு உதவி செய்யுங்க அக்கா. கடவுளே, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. இருந்தாலும் இவ்ளோ பணத்துக்கு அவர் எங்க போவாரு? எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். எவ்வளவு வட்டி வேணாலும் தரேன். எனக்கு காசு கொடுத்து உதவுங்கள. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எழுந்துரு. இந்தா நீ கேட்ட பணம். இந்த காசை நான் உனக்கு தரேன். வட்டி அசல்னு எதுவும் தர தேவையில்ல. இத திருப்பி தர உன்னால கண்டிப்பா முடியாது. ஆனா சொல்லுங்கக்கா, நான் என்ன செய்யணும்? இவனை எங்களுக்கு கொடுத்துரு. எங்களுக்கு இனி குழந்தைலாம் பிறக்காது. சொந்த குழந்தை மாதிரி தான் இவனை நாங்க பாக்குறோம். அதனால இவனை நாங்களே வளர்த்துக்கிறோம். ஹே லீலா, நீ என்ன பேசிட்டு இருக்க? இவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம உன்னால வளர்க்க முடியுமா சொல்லு? அப்படி சொல்லாதீங்கக்கா. என் குழந்தை. இவன் எதிர்காலத்துல உனக்கு அக்கறை இருந்தா இவனை எங்க கிட்ட கொடுத்துரு. நான் சொல்றத கேளு ருக்மணி. அந்த காசை வாங்க. நேரம் ஆக ஆக அந்த காசுனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். நீ இந்த காசை வாங்கிட்டு அந்த குழந்தைய முதல்ல காப்பாத்து. சீக்கிரம் போ. போமா. அப்புறம் ஒரு விஷயம், இனிமே இவன் மேல எந்த உரிமையும் வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீ எங்கம்மா போயிருந்த? அங்க இருக்கிறது உன் பொண்ணு தானே? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? காசு வாங்க போயிருந்தேன் சிஸ்டர். இப்ப எதுக்கு இந்த காசு? இப்ப ஒரு பிரயோஜனமும் இல்ல. குழந்தை செத்து போச்சு. கனகா, 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 கனகா. மா, இதெல்லாம் யாரும் அழுவ கூடாது. வெளியில போமா. வாங்கிட்டு தானே சொல்றேன். சீக்கிரம் கிளம்புமா. சீக்கிரம் 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 போமா. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. போமா. அட போமா. மா, குழந்தையோட பாடியே இங்கேயே வச்சிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா. எந்த இடத்துக்கு என் குழந்தை எடுத்துட்டு போறது? என் குழந்தைக்காக
ஒரு பிடி மண்ணு கூட கிடையாது. எங்களுக்கு யாரும் இல்ல. அப்படின்னா டாக்டர் நம்ம முனிசிபாலிட்டியில இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுக்கு? இது மாதிரிலாம் டெட் பாடி எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த குழந்தையோட டெட் பாடியை இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கட்டும். இதுல கிடைக்கிற பணம் அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும். ஏற்கனவே அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. விதி. அவங்களால அழத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட சொல்லி புரிய வை. அவங்களுக்கு சம்மதம்னா ஃபர்தரான விஷயங்களை நாம செய்வோம். ஓகே? வெண்மேகம் மறைந்ததே பாதிரவினில்